அப்பொழுது இயேசுவானவர் சிலுவையில் சொன்ன அந்த 7 வார்த்தைகளை நாம் தியானிப்போம். प्रभु यीशु ने कहे हुए 7 शब्दों को और क्रूस पर कही हुई बातों का हम ध्यान करेंगे. வேதாகமத்தில் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இயேசுவானவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும். वचन में सबसे अहम बात यीशु मसीह का मृत्यु और जी उठना. ஆகவே வருகிற வெள்ளிக்கிழமை காலையில ஞாயிறு ஆராதனை போல எல்லாரும் வரும்படி உங்களை அழைக்கிறோம். आने वाले शुक्रवार को सुबह जैसे रविवार की आराधना होता है वैसे आप सब उसमें भाग लीजिए. வருகிற 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனை இருக்காது. சனிக்கிழமைக்கு நம்ம 9:30 மணிக்கு உயிர்த்தெழுந்த ஆராதனை ஆராதிப்போம். रविवार की आराधना सुबह नहीं होगी. शनिवार को शाम को 9:30 बजे जी उठने वाला आराधना हम करेंगे. கர்த்தர் தாமே நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பார். परमेश्वर से हम हर एक को आशीष करेंगे. இந்த ஏப்ரல் மாதம் முதல் தேதியில கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். अप्रैल के पहले ही महीने दिनों में परमेश्वर हर एक को आशीष करे. இன்னைக்கு நம்முடைய தியானத்துக்காக हमारे ध्यान के लिए மத்தேயு 15வது அதிகாரம் मत्ती का सुसमाचार 15वां अध्याय 28வது வசனத்தை வாசிக்கலாம். 28 वचन. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். इस पर यीशु ने उसको उत्तर दिया, हे स्त्री, तेरा विश्वास बड़ा है, जैसा तू चाहती है तेरे लिए वैसा ही हो. और उसकी बेटी उसी घड़ी से चंगी हो गई. கர்த்தர் இந்த காலை வேளையில நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, प्रभु इस सुबह के समय हम सबको देखकर कहने वाली बातें हैं. பெண்களை பார்த்து ஸ்திரியே அப்படின்னு சொல்லுகிறார். बहनों को देख रहे स्त्री करके कहता है. ஆண்களை பார்த்து மகனே அப்படின்னு சொல்லுகிறார். पुरुषों को देख रहे पुत्र ऐसा करके कहता है. உன்னுடைய விசுவாசம் பெரியது அப்படிங்கிறார். तेरा विश्वास बड़ा है. இந்த உலகத்துல யாரையுமே ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையினால சொல்லல. इस दुनिया में और किसी को ऐसे शब्दों से प्रभु ने बुलाया है. உன் விசுவாசம் பெரியது. वो कहता है तेरा विश्वास बड़ा है. இந்த உலகத்துல மிகவும் தேவை இயேசுவானவரை நம்புகிற அந்த விசுவாசம் தான். इस दुनिया में अहम जरूरत है कि यीशु मसीह पे भरोसा करना, विश्वास करना. சுவிசேஷமே மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குது, அதை நம்புங்கள் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை. सुसमाचार ही मन फिराइए स्वर्ग राज्य निकट है, उस पे भरोसा करना ही ஆனா सुसमाचार. இந்த ஒரு கானானிய ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், कानानी स्त्री को देखकर परमेश्वर कहता है உன் விசுவாசம் பெரியது. तेरा विश्वास बड़ा है. இன்னைக்கு நம்மையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது. आज हमें देखकर भी परमेश्वर कहता है कि तेरा विश्वास बड़ा है. அந்த சொன்ன உடனே ஒரு பெரிய மாற்றமே நடந்திருக்காங்க. वो कहते ही एक बड़ा सा बदलाहट वहां हुआ है. மகள் பூரணமான ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிட்டு. उसकी बेटी परिपूर्ण चंगाई पाली. இதுல ஆரம்பத்துல நம்ம பார்க்கும்போது इसमें शुरुआत में अगर हम देखेंगे तो இதுல வாசிக்கலாம், पढ़ेंगे 21 22 இருந்து ஸ்டார்ட் பண்ணும். 21 और 22 से. பின்பு இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றாள். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். यीशु वहां से निकलकर सूर और सैदा के प्रदेश की ओर चला गया. उस प्रदेश के से एक कानानी स्त्री निकली और चिल्लाकर कहने लगी, हे प्रभु, दाऊद की संतान, मुझ पर दया कर, मेरी बेटी को दुष्ट आत्मा बहुत सता रहा है. இதுல விவரமா போட்டுக்கிறது இவள் கானானிய ஸ்திரீ. इसमें सही से बताया कानान की स्त्री है. அதே மட்டுமல்ல, அவள் நல்ல ஒரு வெளிப்பாடோடு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். वो प्रकटीकरण के साथ एक शब्दों को कहती है. இயேசுவானவர் பார்த்து சொல்லுகிறார், தாவீதின் குமாரனே அப்படிங்கிறார். यीशु मसीह को देखकर कहते हैं दाऊद का पुत्र करके. இந்த உலகத்துல இயேசுவானவரை தாவீதின் குமாரனை தான் பார்க்கணும். इस दुनिया में यीशु मसीह को दाऊद के पुत्र के रूप में ही देखना है. அநேகர் இந்த வார்த்தையை அவங்க நம்பல, அவங்க சொல்லல. बहुत सारे लोग इस शब्दों को कहा भी नहीं, ना उसने भरोसा किया. ஆனா பிறவி குருடன் பரிதிமை சொல்லுகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னாரு. अंधा व्यक्ति भर्ती में वो कहता है दाऊद का पुत्र मेरे लिए अनुग्रह कीजिए. உடனே நின்னு அவனை கூப்பிட்டு அவனை சுகமாக்கிட்டார். तुरंत परमेश्वर रोककर उसे बुलाया और उसे चंगाई दी. ஆனா இந்த ஸ்டோரி மட்டும் யாருமே அனுபவியாத ஒரு காரியத்தை இந்த ஸ்திரீ அனுபவிக்கிறார். ये कहानी में किसी ने अनुभव नहीं किया, वो बातों को ये बहन अनुभव करती है. மிகவும் தாழ்மையா தான் கேட்கா, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படிங்கிறார். बड़ी नम्रता से पूछती है, हे प्रभु,
परमेश्वर दाऊद का पुत्र मेरे पे अनुग्रह कीजिए, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் मेरी बेटी शैतान के बंधन से बहुत तकलीफ उठा என்று रही, சொல்லி கூப்பிட்டான். ऐसा कर कर बुलाया। ஆனால் எழுதியிருக்கிறது पर वहां पर लिखा है அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையுமே சொல்லவில்லை. उसके बदले में प्रभु ने उसको कोई उत्तर नहीं दिया। இதெல்லாம் பார்க்கும்போது இயேசுவானவரிடத்துல அன்பு இருந்ததா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ये सारी बातों को देखते समय क्या यीशु मसीह के अंदर प्रेम था क्या नहीं, ऐसा एक प्रश्न आता இது है। ஒரு நேரம் நடக்கல, இவன் கூப்பிட்டுக்கிட்டே போற மாதிரி தெரிகிறது. ये एक बार में नहीं हुआ, ये पीछे पीछे बुलाती ही जा रही है। அதனாலதான் சீசர்கள் சொல்றாங்க, इसीलिए चेलों कहते हैं, அவருடைய சீசர்கள் வந்து उनके चेले இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை தயவு செய்து சோமாக்கி அனுப்பிருங்க ஐயா, அப்படி ஒரு வார்த்தையை பண்ணதாங்க. वो चेले आकर मसीह से कहते हैं ये हमारे पीछे ही लग गई है, इसे दया कर कर उसे चंगाई देकर भेज दीजिए करके। அப்ப எவ்வளவு ஒரு 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 பாரத்தோட கூப்பிட்டுருப்பா. कितना एक बोझ के साथ प्रभु के पीछे वो होगी रहेगी। கூப்பிட வேண்டிய ஒரு காரணம் இவருக்குள்ள இருக்கிற வல்லமை அல்லது மகிமையை பற்றி அறிந்தவள். अगर बुलाने का एक ही कारण है कि मसीह का सामर्थ्य जो ताकत को वो जानती थी। கண்டுகிடாமே போகும்போது மறுபடியும் கூப்பிடுதா. वो बिन देखे जाते समय में फिर से वो बुला रही है। அவருடைய நம்பிக்கை இவர்தான் என் மகளுக்கு குணப்படுத்த முடியுங்க ஒரு நம்பிக்கை. उसका भरोसा कि ये ही मेरे बेटी को चंगा कर सकता है, அதனால அவர் சுகமாக்கும் வரைக்கும் நான் விடக்கூடாது. इसलिए वो चंगाई देने तक मैं उसे छोड़ना नहीं है। இந்த நம்பிக்கை புறஜாதிகள்ட்ட தான் நிறைய இருக்கு. ये भरोसा अन्य जाति लोगों के अंदर बहुत होते हैं। இயேசுவானவரை பிடிச்சாச்சு, यीशु मसीह को पकड़ लिया है, அவர் என் ஜெபத்தை கேட்டாலும் சரி கேளாட்டாலும் वो சரி, मेरी प्रार्थना सुने या नहीं सुने, ஆனா கண்டிப்பா அவர் எனக்கு உதவி செய்வார். पर वो कैसे भी मेरा मदद करेगा। அந்த நம்பிக்கையை கர்த்தர் பார்க்கிறார். वो भरोसे को प्रभु देखता है। ஸ்டோரி உண்மையாகவே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வளர்ப்பதற்காக எழுதி வைத்திருக்கிறார். ये कहानी सच में हम सब के जीवन में विश्वास को बढ़ाने के लिए प्रभु ने लिख कर रखा है। உடனே அவர் சொல்கிறார் 24வது வசனத்துல, तुरंत वो कहता है 24वें वचन में, அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அல்ல என்றார். उसने उत्तर दिया, इज़राइल के घराने की कोई हुई भेड़ों को छोड़ मैं किसी के पास नहीं भेजा गया। எவ்வளவு நேரடியான ஒரு கடுமையான ஒரு வார்த்தை. कितना सीधी तरीके से कठोर शब्द है। உனக்கு நான் உதவி செய்ய வேண்டிய தேவையில்லைம்மா, நான் உனக்காக வரல, मैं तेरे लिए मदद करने की आवश्यकता नहीं, क्योंकि मैं तुम्हारे लिए तेरे लिए आया नहीं நான் हूँ। காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார் தான் வந்திருக்கிறேன். खोए हुए भेड़ इजरायलियों के लिए ही मैं आया हूँ। ஆனா மறுபடியும் அவள் வந்து, फिर वो आकर, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் प्रभु मुझे मदद कीजिए, என்று அவரை பணிந்து கொண்டாள். उसके साथ नम्रता से उसने अपने आप को, விடாப்பிடியான ஒரு நம்பிக்கை. बिना छोड़ने वाला एक भरोसा। அவர் தூர தள்ளினாலும் விடல. वो दूर करने पर भी वो उसे छोड़ा नहीं। யாக்கோபை குறித்து வேதத்துல அப்படிதான் எழுதியிருக்கிறது. याकूब के बारे में वचन ऐसे ही कहता है, அவர் காலை பிடிச்சு என்னை ஆசீர்வதின்னு சொல்றாரு. वो पैर को पकड़ कर कहता है, प्रभु मुझे आशीष कीजिए। அவர் தள்ளுகிறாரு யாக்கோப. वो उसे दूर करता है तो ஆனா யாக்கோபு சொல்றாரு, நீர் ஆசீர்வதிக்கலாம் நான் விடவே और மாட்டேன். याकूब कहता है तो आशीष नहीं करेगा, मैं तुम्हें छोड़ूंगा नहीं। அதே போலதான் இந்த ஸ்திரியும் பேசுகிறார். उसी तरह यह बहन भी जो है बातें அடுத்து कर, இன்னொரு கடினமான ஒரு வார்த்தை இயேசுவான சொல்லுகிறார். और एक कठोर शब्द यीशु मसीह कहते அவர் हैं। அவளை நோக்கி, वो उसे देखकर, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. बच्चों की रोटी लेकर कुत्तों के बच्चों को देना अच्छी बात नहीं है। அப்படின்னா நாயின்னு சொல்லிட்டாரு. मुझे कुत्ता कह दिया, என்ன இவர் ஒரு ஆண்டவர், क्या ये प्रभु है? நான் எவ்வளவு ஆசையோட அவருக்கு பின்னால போறேன், मैं कितनी आशा के साथ उसके पीछे हूँ, இப்படி என்ன நாயின்னு சொல்லிட்டாரு. इसने मुझे कुत्ता कह दिया। இப்ப பார்த்தேன்னா அவளுக்கு சூடு சொரண ஒண்ணுமே இல்ல. अभी हम देखेंगे उसके अंदर कोई जो इज्जत या कोई जो शर्म नहीं है। ஒருவேளை இப்படி நம்மள தேவன் எப்பமாவது ஒதுக்கி வச்சிருந்தா நம்ம என்ன நினைப்போம்? ऐसे प्रभु ने अगर हमें ऐसा अलग कर दिया रहता तो हम क्या सोचते थे? அவர் சொல்றாரு, இவ கேட்கறது ஆறுதல் அல்ல, வார்த்தை அல்ல, சுகம். ये मांग जो रही है वो समाधान नहीं, जो शांतता नहीं, परंतु चंगाई। ஆனா அவர் சொல்கிறார் ரொட்டி. पर वो कहता है कि रोटी, இந்த ரொட்டியை நான் தர மாட்டேன். ये रोटी को मैं नहीं दूंगा। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? தேவனுடைய வார்த்தை
ரொட்டிக்கு சமானம். परमेश्वर का वचन रोटी के समान है। இந்த வார்த்தையே உன் பிள்ளையை சுகமாக்கி ரட்சிக்கும். ये वचन तेरे बच्चे को चंगा कर कर அது उद्धार कर உனக்கு सकता இல்ல, है, पर वो அது तेरे யூதர்களுக்கு. वो यहूदियों के लिए ही है। அப்பதான் ஒரு வார்த்தை சொல்கிறார், तब वो एक शब्द कहती है, உண்மைதான் ஆண்டவரே, सच्ची बात है प्रभु। ஆனா அவங்க சாப்பிடும்போது கீழே துணிக்கெல்லாம் விழுமில்ல, पर जब बच्चे खाते हैं उनके हाथों से रोटी का टुकड़ा नीचे அது गिरता है, நாய்க்குட்டி சாப்பிடும்ல. वो कुत्ते के बच्चे खाते हैं। இந்த வார்த்தை கேட்டுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், इस बातों को सुनकर प्रभु ने कहा, மெய்தான் ஆண்டவரே, सच्चा है प्रभु, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். फिर भी कुत्ते का बच्चा अपने मालिक के जो मेज से गिरने वाले रोटी को खाते हैं। இப்போ தேவன் நேரடியாக அவரிடத்துல ஒரு சில காரியங்களை சொல்லல. परमेश्वर सीधे सीधे बातों को उसे नहीं कहा। நாய்க்குட்டின்னு பைபிள்ல எதை சொல்லியிருக்கு? कुत्ते के बच्चे ऐसा करके बाइबल में किसे कहा गया है? பைபிள்ல நாயை ஒரு அசுத்தமா சொல்லியிருக்கு. बाइबल में कुत्ता को अशुद्धता से बताया गया है। வேதம் சொல்லுகிறார், पतरस कहता है, கழுவப்பட்ட பன்றி கக்கின நாய் இந்த ரெண்டுமே அசுத்தமானது அப்படிங்கிறது. धोया हुआ सुअर और उल्टी करने वाला कुत्ता, ये दोनों अशुद्ध है करके। அதாவது வல்ட்டி பண்ணி சாப்பிடக்கூடியது நாய் தான். उल्टी करता है फिर वापस उसे खा लेता, वो कुत्ता ही है। இப்ப தேவன் இவருடைய ரகசியமான ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுகிறார். तो परमेश्वर इसके रहस्य की कोई बातों को बताते हैं। ஏதோ ஒரு நாய் போல ஒரு புத்தி வாண்டி இருக்குமா, हाँ, एक कुत्ते जैसा तेरे अंदर एक स्वभाव है, அதனால உனக்கு நான் அதை செய்ய முடியாது. इसीलिए मैं तुझे वो नहीं कर सकता हूँ। உண்மையிலே நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சுபாவம். सच में बहुत लोगों के जीवन में ऐसा स्वभाव होता है। அவர்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு அப்படிங்கறத காண்பிக்க தேவன் அவளை நாளை இழுத்து பேசுகிறார். उनके लिए भी आशीष है, इसे दिखाने के लिए परमेश्वर यहाँ पर बातें நான் करता है। எவ்வளவுதான் பாவியா இருந்தாலும், मैं कितना ही पापी क्यों நான் ना हूँ, நாயை போல मैं இருந்தாலும், कुत्ते के समान क्यों ना நான் हूँ, எவ்வளவுதான் பின்மாற்றம் मैं कितना அடைந்திருந்தாலும், ही पीछे की ओर चले गया ஒரு तो भी। சின்ன வாயிலிருந்து உழுகிற துணிக்கை கூட நான் சாப்பிடுவேனே. हाँ, एक छोटा सा मुंह से गिरने वाले टुकड़े को भी मैं खाऊंगी। ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है, எவ்வளவு ஒரு நம்பிக்கை, எவ்வளவு பெரிய விசுவாசம். कितना बड़ा भरोसा, कितना बड़ा विश्वास है। ஸ்திரியே, हे स्त्री, உன்னுடைய விசுவாசம் பெரியது, तेरा विश्वास बड़ा है। நம்முடைய விசுவாசம் பெரியது. हमारा विश्वास बड़ा நம்முடைய है। விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற हमारा ஜெயம். विश्वास दुनिया पर विजय पाने वाला எல்லா विजय। சூழ்நிலையிலையும் அவரை பிடித்து அவரையே நம்பி கேட்கிறது. सारी स्थिति में उससे पकड़कर उससे ही मांग करना। இந்த ஒரு சில காரியங்களை நான் பார்த்தேன் இந்த பைபிள்ல. एक दो बातों को मैंने वचन में देखा। இந்த சில ஆதாமுடைய அந்த வயசு, आदाम का जो उम्र है 930 வருஷம் ஆதாம் உயிரோடு இருந்திருக்கிறாரு. 930 उम्र तक आदाम जीवित था। ஆனா நோவா வரைக்கும் பார்க்கும்போது நிறைய வருஷம் வாழ்ந்திருக்காங்க. नूह तक देखा जाएंगे तो बहुत सारे साल ये लोग जिए हैं। சேர்த்து 912 வருஷம் இருந்திருக்கிறாரு. सेत 912 साल जिया है। ஏனோஸ் 905 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. एनोस 905 साल जिया है। கானான் 910 வருஷம். कानान 910 साल जिया है। மகேலியாள் 895 வருஷம் இருந்திருக்கிறாரு. महलियल 895 யாரேத் 962 பைபிள் அப்படியே இருக்கு. हाँ, यारे जो है 962 ऐसा वचन में लिखा हुआ है। அடுத்து ஏனோக்கு 365 வருஷம். एनोक 365 साल। எல்லாத்தை விட அதிகமா வாழ்ந்தது மெத்துசலா, सबसे अधिक जीने वाला मेथुसला है। 969 வருஷம். 969 है, 969। லாமேக்கு 777 வருஷம். लामेक 777। நோவா 950 வருஷம். नो 950 साल। இதுல ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. इसमें तकरीबन 10 लोग आए இந்த हैं। 10 பேருமே முக்கியமாக கர்த்தர் அடையாளப்படுத்துகிற ஆட்கள். ये 10 लोग भी अहम तरीके से परमेश्वर की ओर से बताने वाले लोग ஆனா हैं। இதுல குறைஞ்ச வயசு உள்ளது ஏனோக்கு தான். सबसे कम उम्र वाला एनोक ही है। ஆனா இவங்க எல்லாரை காட்டிலும் மேன்மையான மனுஷனும் ஏனோக்கு தான். और इन सब में महिमा का मनुष्य देखा जाएगा एनोक ही है। எப்படி இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம்? कैसा एनोक के जीवन में इतना बड़ा बदलाव हुआ? இந்த ஏனோக்கு உயிரோடு இருக்கும்போது ஆதாமும் கூட உயிரோடு இருந்திருப்பாரு. एनोक जब जिंदा था तो आदाम भी जिंदा जीवित रहा होगा। இந்த பழைய ஆட்கள் அல்லது வயதானவங்கிட்ட போய் பேசுகிற பழக்கமுள்ள ஏனோக்கு, ये पुराने बुजुर्गों से बातें करने वाले एनोक, ஏதேன்ல என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் கண்டிப்பா இவருக்கு தெரியும். एदेन में क्या क्या हुआ ये सब निश्चय उसे पता होगा। ஆதாம் சொல்லியிருப்பாரு. आदाम ने कहा होगा। தேவனுக்கு பிடிக்காதத கண்டிப்பா யாருக்கு தெரியும்?
ஏனோக்கு தெரியும். परमेश्वर को जो नहीं पसंद है वो एनो को अच्छे से मालूम எது है। அவருக்கு பிடிக்கலங்கிறது நல்லா தெரிஞ்சதுனாலதான் ये जो उसे पसंद नहीं उसे अच्छे से जानने की वजह से எபிரேயர் 11 போட்டிருக்கு, इब्रू 11 में कहा गया है ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று அவனை அழைத்தார்கள். एनोक परमेश्वर का प्रिय है करके प्रभु ने அவன் शब्द बोला। உயிரோடு இருக்கும்போதே அவன் நீதிமான் என்று சாட்சி वो பெற்றான். जब जिंदा था तब वो धर्मी है के रूप में गवाही मिला, அதனால சீக்கிரமா அவனை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டான். इसलिए शीघ्र उसे स्वर्ग उठा लिया। இதே போலதான் ऐसे ही இந்த கானானிய ஸ்திரீக்கும் இயேசுவானுடைய வல்லமையை யாரோ சொல்லியிருக்காங்க. ये कानानी स्त्री को यीशु मसीह के सामर्थ्य किसी ने बताया அவரை है। விட்டுறாத, அவரை பிடிச்சிட்டனா உன் வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதம் उसे தான். पकड़ ले, उसे छोड़ना नहीं, उसे पकड़ेगा तो हर जीवन तेरे जीवन में आशीष है। ஒருவேளை அவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டாலும் கூட நீ விட்டுறாத. अगर वो तुझे आशीष नहीं दे तो भी उसे छोड़ना नहीं। இதைத்தான் தேவன் அவருடைய வாழ்க்கையில எதிர்பார்த்தார். यही परमेश्वर उनके जीवन में चाहता था। ஆண்டவருடைய பார்வையில நம்ம எல்லாருமே குறை உள்ளவங்க தான். परमेश्वर के नजरों में हम सब कमी वाले लोग ஆனா हैं, எதையோ அவர் காரணம் காமிச்சு நம்மள லேட் பண்ணுகிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். पर कोई कारण दिखाकर हमें जो है देरी करता है ऐसा मत सोचना। ரட்சகர் அவர்தான். वही उद्धार करता है, அவரை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் காரியம். उसे हम क्या सोचते हैं वही कारण है। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:9 சொல்லி இருக்கிறது, प्रेरित 14 अध्याय 9 वचन में ஒரு कहा था, முடவனை பற்றி பேசுகிறது. एक जो अपाहिज के बारे में बातें करता है, அவனிடத்திலே ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு விசுவாசம் இருக்கிறதாக பார்க்கறாங்க. उसके अंदर उद्धार पाने का विश्वास है के रूप में देखते हैं। என்ன அவங்க பார்க்காங்க? वो क्या देखते हैं? ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு விசுவாசம். उद्धार पाने लायक विश्वास। அந்த விசுவாசத்தை பார்த்து தான் நடக்க முடியாதவனையும் அப்போஸ்தலர்கள் எழும்பி நடக்க வச்சிட்டாங்க. वो विश्वास को देखकर ही जो नहीं चल सकता है उसको भी चला दिया। விசுவாசம் எவ்வளவு மேன்மையானது பாருங்க. विश्वास कितना बड़ा ஒரு महिमा का ஸ்திரியை है। பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. एक स्त्री को देखकर प्रभु कहता है, स्त्री तेरा विश्वास बड़ा நம்முடைய है। விசுவாசம் பெரியதுதான். हमारा विश्वास भी बड़ा ही है। யோவான் சொல்லுகிறார், यूहन्ना कहता है, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். हमारा विश्वास ही दुनिया पर विजय पाने वाला विजय ஆகவே है। தேவன் இந்த மகிமையான ஒரு காரியத்தை நமக்கு தருகிறார். परमेश्वर इस महिमा के कारण कार्य को हमें देता है। தேவனுடைய அந்த வார்த்தை ஒவ்வொரு மனுஷனுக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर का वो शब्द हर एक मनुष्य के लिए लिखा गया है। மத்தேயு 7வது அதிகாரத்துல मत्ती 7वां अध्याय में 6வது வசனம், 6वां वचन, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். தேவன் நாய்களை பற்றி அப்படி சொல்லியிருக்கிறார். போடவே கூடாது. प्रभु कुत्तों के बारे में ऐसे कहता है, उसके सामने कुछ डालना नहीं அப்ப है। அந்த ஸ்திரீனிடத்தில் ஏதோ ஒரு குறைவு இருந்திருக்கிறது. उस स्त्री के पास कुछ ना कुछ कमी थी, அதை உணர்த்தும்படியாக கர்த்தர் பேசுகிறார். उसे एहसास दिलाने के लिए परमेश्वर बातें அவர் करता சொல்ல, ஆண்டவரே நான் நாய் தான், है। वो कहता है, प्रभु मैं कुत्ता ही हूँ, உண்மையிலே நாய் தான், सच में मैं कुत्ता हूँ। எனக்கு சான்ஸ் இல்லையா? கீழே விழுந்தது கூட சாப்பிட முடியாதா? मुझे मौका नहीं है कि नीचे गिरा हुआ भी मैं नहीं खा सकती हूँ। ஆண்டவர் சொல்றார், கண் मेरे पास 100 लोग हैं जो काम करते हैं मेरे ஒருவனை போடினா போவான், இன்னொருவனை வான்னா வருவான். एक को जा करके कहूंगा तो जाता है, एक को आ कहता हूँ तो आ जाता ஆனா है। நான் ஒரு பெரிய ராஜா கிடையாது. पर मैं बड़ा राजा नहीं हूँ। அரசாங்கத்துல வேலை பார்க்கிற ஒரு மனிதன். अधिकारियों के अधीन में काम करने वाला எனக்கு मनुष्य। மேல அதிகாரி இருக்காங்க. मेरे ऊपर भी अधिकारी है। அந்த அதிகாரிக்கு கீழே இருக்கிற எனக்கு நிறைய வேலைக்காரங்க वो இருக்காங்க. अधिकारी के नीचे काम करने वाले मेरे अंदर अधिक जो नौकर लोग है நிறைய இருக்காங்க. बहुत सारे। நான் என்ன சொன்னாலுமே நடக்கும். मैं जो कहूंगा हो जाता है। ஆனா அவர் சொல்றார், ஆண்டவரே நீர் யார் தெரியுமா? और वो कहता है, परमेश्वर आप कौन है? உலகத்தையே படைத்தவர், दुनिया को रचने वाला, ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் நீர் பெயர் சொல்லி அழைக்கிறீர். हर एक सृष्टि को अपने नाम से पुकारा है। நீர் எல்லாருக்குமே ஒரு இரக்கம் பாராட்டுகிறீர். आप सब पे अनुग्रह प्रकट करते हैं। பைபிள் சொல்லுது, கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். बाइबल बताती है, पुकारने वाले चिड़ियों के बच्चों को भी वो भोजन खिलाता है। கோடி கோடியாக படைக்கப்பட்ட படைப்புகள், करोड़ों करोड़ों सृष्टि की वो सृष्टि, எல்லாத்துக்குமே நீர் அற்புதம் செய்கிறீர். हर एक के लिए आप अद्भुत कार्य करते हैं। எல்லாமே அவரை பார்த்து கூப்பிடுகிறது, கர்த்தர் உதவி செய்கிறார். सब उसकी ओर पुकारते हैं, परमेश्वर मदद करता है। அதனால इसलिए ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஐயா என் வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் சுகமாயிடுவான். एक शब्द कह दीजिए, मेरा घर का नौकर चंगा हो ஐயா जाएगा। நீங்க சொல்லிதானே இருட்டு வெளிச்சம் ஆயிட்டு. प्रभु आपने कहा तो जो अंधकार में उजाला हो गया। நீர் தண்ணியை பார்த்து பேசினீர், आप पानी से बातें की, திரளான ஜீவ ஜந்துக்கள் வரட்டுன்னு சொன்னீர், வந்துட்டு. अनगिनत जीव जंतु आने दो ऐसा कहा, वो आ चुके। நீர் உம்முடைய வாயில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையில அற்புதமும் நடந்திருக்கு உலகத்துல. आपके शब्द के हर एक, आपके मुंह के हर एक शब्द में
अद्भुत कार्य हुए, எவ்வளவு அழகான பூ, எவ்வளவு அழகான மரங்கள். कितना अद्भुत जो है पेड़ और जो फल सब प्रकट हुए हैं, எவ்வளவு அழகான என்னெல்லாம் சாப்பிடுவதற்கு. इतना अद्भुत भोजन के लिए जो फल, இது எல்லாம் உடைய வார்த்தையில தானே நடந்தது. ये सब आपके शब्दों से हुए। அதனால ஐயா எங்க வீட்டுக்கு வரணும்னு அவசியமே இல்லை. इसलिए आप मेरे घर पे आने की आवश्यकता நான் नहीं, தகுதியற்றவன். मैं उसके काबिल நான் ஒரு नहीं பெரிய हूँ। ஆளா காமிக்கல. मैं बड़े आदमी के रूप में நீங்க नहीं அங்க हूँ। இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரர் आप சுகமாயிடும். यही से एक शब्द कह दीजिए, मेरा नौकर वहाँ चला जाए। எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. कितना बड़ा विश्वास। உலகத்துல இயேசுவானவர் யாரோ மரியாளுடைய மகன் அப்படின்னு உலகம் நினைக்கி, दुनिया में बहुत सारे लोग कहते हैं मरियम का पुत्र है ஆனா करके। இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு பிரஜாதி. ये 100 का अधिकारी अन्य जाति है। அவன் சொல்லுகிறான், वो कहता है ஒரு வார்த்தை சொன்னா போதும், एक शब्द कह देंगे அது तो அப்படியே காரியத்தை வாய்க்கப்படும். वैसे ही काम को सफल कर இன்னைக்கு देंगे। நம்முடைய வாழ்க்கையில இயேசு ஒரு வார்த்தை சொன்னா என்ன अगर நடக்கும்? आज हमारे जीवन में यीशु ने एक शब्द कहा तो இல்ல क्या அவரை होगा? நம்புகிற நான் என் வீட்டை பார்த்து பேசினா என்ன या நடக்கும்? उस पर भरोसा करने वाला मैं मेरे घराने को देखकर बातें करूंगा तो क्या அது होगा? ஆசீர்வதிக்கப்படும். वो आशीष की जाएगी। காரணம் தேவன் சர்வ பூமியையும் ஆளுகிற அதிகாரம் உள்ளவர். कारण परमेश्वर सर्व भूमि पे राज करने वाला परमेश्वर। தேவனுடைய வார்த்தையில சகல அதிகாரம் வல்லமை இருக்கு. परमेश्वर के वचन में सारा अधिकार है। இன்னைக்கு அப்படிதான் நம்ம ஆண்டவரை பார்க்கணும். आज हम ऐसे ही प्रभु को देखते தேவன் हैं। அப்படிதான் நம்மளை பார்க்கிறதுக்கு விரும்புகிறார். प्रभु ऐसे ही हमें देखने को चाहता है। அவர் சொல்றார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவே இல்லப்பா. कहता है इजरायलियों में ऐसा विश्वास मैंने देखा ही नहीं। இயேசுவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? यीशु के बारे में आप क्या सोचते हैं? இவர் இரண்டாவது கடவுளா? क्या ये दूसरा परमेश्वर இல்ல है? அனுப்பப்பட்டவரா? क्या भेजा गया है? சர்வ வல்லவர். वो सर्व सामर्थी है। இவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். यही सबको रचने वाला है। இந்த காரியத்தை தான் நூற்றுக்கு அதிபதி இயேசுவானவரை பார்த்து புரிஞ்சுக்கிட்டார். ये बातों को 100 का अधिकारी यीशु को देखकर समझ गया। உம்முடைய வார்த்தையில வல்லமையும் ஜீவனும் அதிகாரம் आपके இருக்கு. शब्दों में सामर्थ्य, जीवन और अधिकार है। ஒரு வார்த்தை சொன்னா போதும், एक शब्द कहेंगे तो काफी है। வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். एक बड़ा सी जीवन में बदलाव। இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது, आज ये शब्दों को हम पढ़ते समय, வேதாகமத்தை வாசிக்கும் போது वचन को पढ़ते समय அப்படிதான் வாசிக்கணும். ऐसे ही पढ़ना है। இன்னைக்கு தேவன் அந்த வார்த்தையை நானும் சொல்லக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் आज தருகிறார். परमेश्वर ये शब्दों को हमें भी कहने का अधिकार देता है। நம்மளும் ஒருவருக்கொருவர் ஆசீர்வதிக்கலாம். हम एक दूसरे को आशीष कर सकते हैं। இயேசுவானுடைய நாமத்துல நீங்க நல்லா இருப்பீங்க. प्रभु यीशु मसीह के नाम से आप अच्छे रहेंगे। இயேசுவானுடைய நாமத்துல நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. यीशु मसीह के नाम से आप आशीषित இது रहेंगे। கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ये निश्चय आपके जीवन में एक आशीष को ले आएगा। நானா சொல்லல, இயேசுவானுடைய இடத்துல வார்த்தையை வாங்கி நான் சொல்லுகிறேன். मैं खुद नहीं परंतु प्रभु के शब्दों को लेकर मैं बता रहा हूँ। மத்தேயு 7:7 சொல்லி இருக்கிறது, मत्ती 7वां अध्याय 7वें वचन में लिखा है, எல்லாம் நீ எவைகளை கேட்கிறாயோ அது உனக்கு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், मांगो जो मांगता है वो उसे पा लेता है, தேடுகிறவன் கண்டடைகிறான், जो ढूंढता है वो उसे पा लेता है, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். जो खटखटाता है उसके लिए खुला जाता है। இயேசுவிடத்துல கேட்கிற எவனும் ரட்சிப்பை கேட்கிறவன், यीशु मसीह के पास उद्धार मांगने वाला जो உலக कोई, பிரகாரமா அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை ये கேட்கிறவன், दुनिया रीति से उसके जीवन के आशीषों को அது मांगने वाला, எதுவா இருந்தாலும் சரி அவனுக்கு அது கொடுக்கப்படும். वो कुछ भी क्यों ना हो उसे दिया जाएगा। அடுத்து சொல்லுகிறார் தேடுகிறவன். उसके बाद कहा गया ढूंढने वाला। உலகத்துல என்னெல்லாமோ தேடுதாங்க. दुनिया में बहुत सारी बातों को ढूंढते हैं। சிலர் நல்ல ஆட்களை தேடுதாங்க, कोई अच्छे मनुष्य को ढूंढते हैं, பணத்தை தேடுதாங்க, पैसे की खोज करते हैं, சுகம் ஆரோக்கியம் என்னெல்லாமோ தேடுதாங்க. सुख चंगाई बहुत कुछ ढूंढते ஆனா हैं। இயேசுவானவரிடத்துல தேடும் போதுதான் पर यीशु मसीह के पास उसे ढूंढेंगे तो கர்த்தர் அவனுக்கு வேண்டிய சகலத்தையும் செய்கிறார். परमेश्वर उसके सारी जरूरतों को पूर्ति அடுத்து करता है। சொல்லுகிறார் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். वो कहता है जो खटखटाता उसके लिए खोला जाएगा। தட்டுகிறது தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. खटखटाना परमेश्वर की उपस्थिति में बैठकर उसकी ओर पुकारना। அவர் இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அப்படிதான் பார்க்கிறார். और हम हर एक को ऐसे ही देखता है। தட்டுகிற யாரா இருந்தாலும் சரி கர்த்தர் அவனுக்கு திறக்கிறார். खटखटाने वाला कोई भी क्यों ना हो परमेश्वर उसे खोल देता है। பழைய ஏற்பாட்டின் காலத்துல நிறைய சட்டம் இருக்கு. पुराने नियमों में बहुत सारी कानून है। அந்த சட்டத்தின்படி தான் நம்ம தெய்வத்தை தட்ட முடியும். उस कानून के
के अनुसार हम प्रभु के उधर खटखटा सकते हैं। சும்மா போய் நான் ஆண்டவரை போய் சமூகத்தை தேட முடியாது. हाँ, ऐसे ही जाकर प्रभु की उपस्थिति में ढूंढ नहीं सकता ஆனா हूँ। புதிய ஏற்பாட்டுல பாருங்க, पर नए नियम में देखिए, தேவன் எந்த ஒரு மனுஷனை தேடினாலும் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம். परमेश्वर जो कोई मनुष्य ढूंढता है उसके लिए वो आशीष ஆனா है। பழைய ஏற்பாட்டுல ஒரு சில காரியங்களை நிழலாட்டமாய் காண்பித்திருக்கிறார். पुराने नियम में एक दो बातों को छाया के रूप में बताया है। தாவீதை பற்றி சொல்லும்போது दाऊद के बारे में कहते समय சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஈசாயின் வீட்டுக்கு போ, நான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க போகிறேன். सामुएल को देखकर प्रभु कहता है, तू ईशा के घर पे जा, मैं एक मनुष्य को आशीष நான் करना ஒரு ராஜாவாக்க मैं போகிறேன். उसे राजा बनाने वाला हूँ। ஆண்டவரே, நான் ராஜாவை அபிஷேகம் பண்ணா சவுல் என்னை கொண்டு போடுவானே. प्रभु, मैं अगर राजा को अभिषेक करने जा रहा हूँ, मालूम हुआ तो साउल मुझे मार நீ गिराएगा। அப்படி ஒண்ணும் சொல்ல வேண்டாம். तो ऐसे कहने की आवश्यकता நான் नहीं। தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். मैं परमेश्वर की आराधना करने பலி आया हूँ, செலுத்தி அவரை ஆராதிக்க बलि வந்திருக்கிறேன். चढ़ाकर उनकी आराधना அப்படி करना போய் நீ சொல்லு அப்படின்ட்டாரு. ऐसा जाकर तो कहना। நேர ஈசாயின் வீட்டுக்கு வந்தாச்சு. सीधा ईसा के घर पे आ அந்த गया। ஊர்க்காரங்களே பயத்தோட, ஐயோ தீர்க்கதரிசி வருகிறார், என்ன தெரியல, என்ன சொல்ல தேவன் என்ன சொன்னாரோ அந்த பயத்துல தான் கேட்காங்க. पूरे गांव वाले घबरा कर भविष्यवक्ता आए हैं, क्या कहने वाले, प्रभु क्या कहता है। சாமுவேல் மூலமா சொல்லப்பட்ட வார்த்தை நடக்கும் கண்டிப்பா. क्योंकि सामुएल के द्वारा कही हुई बातें होना ही है कैसे भी। சாமுவேல் சொல்கிறார், சாமுவேல் நான் கஷ்டமான காரியத்தை கொண்டு வரல, நல்ல காரியம் தான் கொண்டு सामुएल வந்திருக்கிறேன். कहता है, मैं कष्ट की बातों को नहीं परंतु अच्छे शब्दों நீங்க को ले आया எல்லாரும் हूं। உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. आप सब अपने आप को पवित्र कीजिए। பரிசுத்தப்படுத்த என்ன செய்யணும்? पवित्र करने के लिए क्या करना है? நல்லா குளிச்சு, अच्छा नहा நல்லா புது धोकर ட்ரெஸ் போட்டு, नए वस्त्र முழு पहनकर இதயத்தோட தெய்வத்தை தேடணும். அப்படி நீங்க வாங்க அப்படிங்கிறார். पूरे हृदय के साथ प्रभु की खोज करना, ऐसे तुम आओ। அந்த ஊர்ல உள்ள எல்லா பெரியவர்களையும் எல்லாரையும் ஈசாய் வீட்டுல உள்ள எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துகிறார். वो गांव के सारे बड़े लोगों को, ईसा के सारे बच्चों को, सबको पवित्र करता है। வேதம் சொல்லுகிறது, ஈசாயின் ஃபேமிலியில அவன் பிள்ளைகள் எல்லாரும் தங்களை பரிசுத்தப்படுத்தினார். वचन कहता है, ईसा के परिवार में उसके सारे घराने अपने आप को पवित्र किए। அந்த கிராமத்தில் உள்ள மூப்பர்கள் எல்லாரும் தங்களை उस गांव பரிசுத்தப்படுத்தினார்கள். के सारे जो बड़े बुजुर्ग लोग, सारे लोग अपने आप को पवित्र பலி किए, செலுத்தியாச்சு, बलि चढ़ा दिया है, ஆண்டவரை வணங்கியாச்சு. प्रभु को नमन कर दिया। பரிசுத்த ஆவியானவர் சாமுவேலுக்கு மேல வரப்போகிறார். पवित्र आत्मा सामुएल के ऊपर उतरने वाला है। அவருக்கு 7 பிள்ளைகள் இருக்காங்க. उसको 7 बच्चे हैं। யாருக்கு மேல அபிஷேகம் பண்ண போகிறாருங்கிறது சாமுவேலுக்கு தெரியல. किसके ऊपर अभिषेक होगा ये सामुएल को पता नहीं। ஆனா ஈசாய் ஒவ்வொரு பிள்ளையா அனுப்புகிறாரு. ईसा एक एक लड़के को बेचता है। சாமுவேல் ஒருவேளை இவனா இருக்கலாமோ, இவன் மிலிட்டரியில இருந்து வந்த ஆளு, हाँ सामुएल, हाँ शायद ये होगा क्या, ये तो सेना में था, நல்ல உயரமான ஆளு. अच्छा हट्टा कट्टा है। ஏன்னா முதல் ராஜாவே நல்ல உயரமான ஆளுதான். पहला राजा जो चुना था वो अच्छा हट्टा कट्टा व्यक्ति था। இவனை பார்க்க அப்படிதான் தெரிகிறது. ये भी तो ऐसे ही लग रहा தேவன் है। சவுலை தள்ளிட்டு இவனைத்தான் தெரிஞ்சுக்கிட்டாரோ அப்படி ஒரு எண்ணத்துல எழும்பி ஆசீர்வதிக்க போகிறார். परमेश्वर साउल को गिराकर इसे ही चुन लिया करके वो विचार में उसे आशीष करने கர்த்தர் जाता है। அவன் காது கேட்க சொல்றாரு, சாமுவேல் இது இல்ல அப்படிங்கிறாரு. परमेश्वर उसके कान सुनने के रूप में कहता है, सामुएल ये नहीं है। அடுத்த ஆள் வராங்க. दूसरा आता है, எல்லாருமே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். सारे लोग पवित्र किए गए हैं, பலி செலுத்தியாச்சு, बलि चढ़ा दिया பலி है, விருந்து சாப்பிடணும். बलि का बोझ खाना है, எப்போ அபிஷேகம் பண்ண பிறகு சாப்பிடணும். अभिषेक होने के बाद भोजन खाना है, எல்லாம் ரெடியா இருக்கு. सब तैयार है। ஆனா 6 பேர் வந்தாச்சு, கர்த்தர் சொன்னார் இவன் இல்ல இவன் இல்ல. 6 लोग आ चुके हैं, प्रभु ने कहा ये नहीं ये नहीं। அப்பதான் சாமுவேல் கேக்குறாரு, तब सामुएल पूछता है, ஈசாய் உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா? क्या ईसाई तेरा इतना ही बच्चे हैं? ஆனா சாமுவேல் எல்லாத்தையும் ஓபனா சொல்லல. क्या सामुएल सारी बातों को बोले? உன்னுடைய வீட்டுக்குள்ளதான் ஒருவன் இருக்கிறான், அபிஷேகத்துக்கு தகுதியானவன். तेरे घर के अंदर एक है अभिषेक का योग्य, அவன் யாரு தெரியல. वो कौन है पता नहीं। இவ்வளவுதான் பிள்ளைகளா? क्या इतने ही बच्चे हैं ஈசாய் क्या? சொல்றாரு, இல்ல ஒருத்தன் காட்டுல இருக்கான், ஆடு மேய்க்கான். ईसा ने कहा नहीं, एक और है वो जो जंगल में அவர் சொல்லுகிறார், भेड़ से- உடனே நீ அவனை அழைக்க வேண்டும். वो तुरंत कहता है आप उसे बुलाना है। யார? किसे? தாவீதை அழைக்க வேண்டும். दाऊद को बुलाना है। நல்லா யோசித்து பாருங்க, நானும் ஆடு மேய்ச்சிருக்கேன். अच्छा आप सोच कर देखे, मैंने भी भेड़ चराया நாங்க है। ஆடு மேய்க்கும் போது அந்த கிராமத்துல இருக்கிற அனைவருமே கிறிஸ்தவங்க தான். हम जब भेड़ चराते थे उस गांव के सारे लोग मसीह लोग थे। எல்லாருமே காலையில நினைச்சுவாங்கன்னா, எல்லாரும் सारे लोग सुबह क्या करते காலையில थे? எழும்பி குளிச்சு வேத வாசித்து ஜெபம் பண்ணாம வீட்டுக்கு அதாவது ஆடு மேய்க்க வர மாட்டாங்க. सुबह उठकर नहा धोकर वचन पढ़े बिना भेड़ चराने नहीं आते அப்படிதான் थे। அந்த சுபாவம். वैसा ही उनका स्वभाव ஆனா था। போயிட்டு வரும்போது காலு எல்லாம் எப்படி இருக்கும்? हाँ, पर जाकर आने के बाद हाथ पैर कैसा होता है? எல்லாம் மண்ணா இருக்கும், தூசியா இருக்கும்.
தலையெல்லாம் அசிங்கமா இருக்கும், सब धूल मट्टी से भरा होता है, बाल सब बिखरे रहते हैं, காலெல்லாம் மண் இருக்கும். पैर में गंदगी ஏன்னா मट्टी, வெள்ளாடு மேய்ச்சா அந்த மாதிரி ஆடி ஓட வேண்டிய இருக்கும். क्योंकि बकरी वो सब अगर चराएंगे तो उसके पीछे लगना पड़ता है। போகும்போது சுத்தமா போலாம், வரும்போது சுத்தமா வர முடியாது. जाते समय शुद्धता से जा सकते, आते समय नहीं। தாவீதும் கூட அப்படிதான் அழைத்து வரப்பட்டான். दाऊद भी ऐसी स्थिति में बुलाया गया। அவருடைய தலை சரியில்லை, उसके बाल सही नहीं அவருடைய थे, ட்ரெஸ் சரியில்லை, उसका वस्त्र सही नहीं था, கால்லாம் சரியில்லை, पैर सब सही नहीं ஒரு है, அழுக்கோடு அங்கிருந்து வருகிறான். एक गंदगी से वहां से आता है। அவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு வரல, அப்படியே வரான். वो अपने आप को पवित्र कर कर नहीं, ऐसे ही கர்த்தர் आता है। சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर सामुएल को देखकर எழுந்திரு, कहता है, அவன் தான் அந்த ராஜா तो அப்படிங்கிறார். उठ जा, यही है वो राजा। என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, इतना बड़ा आश्चर्य बात है। தகுதி இல்லாதவனை தேவன் தகுதி உள்ளவனாய் जो மாற்றுகிறார். काबिल नहीं है उसे प्रभु काबिल बना देता है। அதனாலதான் இயேசுவானவருக்கு ஒரு பேரு தாவீதின் குமாரன். इसीलिए यीशु मसीह को एक नाम है दाऊद का தாவீதை पुत्र। எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு? दाऊद को कैसे நீ चुना? அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, तो गंदा है तो நீ भी चलेगा, குளிக்காம இருந்தாலும் तो பரவாயில்ல, नहाया नहीं तो நீ भी உன்னை चलेगा, பரிசுத்தப்படுத்தாட்டாலும் तो பரவாயில்ல, अपने आप को पवित्र नहीं किया நான் तो भी உன்னை चलेगा, தெரிந்து கொண்டேன். मैंने तुम्हें चुन लिया அப்படி है। என்ன விசேஷம் தாவீதுட்ட? ऐसा क्या विशेषता दाऊद के पास? விக்கிரகத்துக்கு விரோதமா இருந்தார். वह मूर्ति के विरोध था वो। ஒரு நாள் கூட ஒரு விக்கிரகத்தை வணங்கல. एक दिन भी उसने मूर्ति की नमन नहीं की। வாழ்க்கையில குறை இருந்தது, हाँ, जीवन में घटी थी, பாவம் இருந்தது, पाप था, ஆனா தேவனுக்கு பிடிக்காததுல அவர் தலையிடல. परमेश्वर को ना जो पसंद नहीं उस पे उसने वो ध्यान दिया। அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், इसलिए प्रभु என் कहता है, இருதயத்துக்கு ஏற்றவன். मेरा मन का खास है। தாவீது சொல்றார், அவர்தான் என்னை மேய்க்கிறாரு, दाऊद कहता वही तो मुझे चराता எனக்கு है, ஒரு நாளும் குறை வைக்கல. मुझे कोई गति नहीं की। लेकिन நமக்கும் கூட தாவீத மாதிரி தான் கர்த்தர் நடத்துகிறார். आज हमें भी दाऊद के रूप में प्रभु चलाता है। நம்முடைய வாழ்க்கையில சுத்தம் இல்லாதவர்கள், हमारे जीवन में हम शुद्ध नहीं है, குறைவுள்ளவங்க, कमी से पाए हैं, அவர் விரும்புகிறபடி நான் பரிசுத்தமாகல. वो चाहने के रूप में हम पवित्र नहीं हुए। ஆனால் தாவீதை அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் परंतु दाऊद को अभिषेक करने वाला நம்மை பார்த்து परमेश्वर சொல்கிறார், हमें देख कर कहता உன் है, விசுவாசம் பெரியது. तेरा विश्वास बड़ा है। இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணல. इजराइल में पूरा मैं ऐसे विश्वास को ஆகவே नहीं நீ देखा, விரும்புகிறது உனக்கு கிடைக்கும். इसलिए तू जो चाहता है वो तुझे मिलेगा। கர்த்தர் நம்மை கண்டிப்பா அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். परमेश्वर भी हमें ऐसे निश्चय से आशीषों से காரணம் भरेगा। தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருதயத்தை பார்க்கிறார். कारण परमेश्वर का चुना होना वो अपने हृदय को தீர்க்கதரிசி देखता है। சாமுவேலை பார்த்து சொல்கிறார், भविष्यवक्ता सामुएल को देखकर कहता है, சாமுவேல் நீ ஆளையும் முகத்தையும் உயரத்தை தான் பார்க்க, सामुएल तू चेहरे को और उसकी ऊंचाई उसके कद को देखता है, நானோ இருதயத்தை पर பார்க்கிறேன். मैं उसके हृदय को எவ்வளவு ஒரு देखता தாழ்மையான தாவீது, हूं। कितना नम्रपना वाला दाऊद, எனக்காக எவ்வளவு வைராக்கியமா இருப்பேன் தெரியுமா? मेरे लिए कितना वो जो है जिद से खड़ा இவனை रहता है। அபிஷேகம் பண்ணா கண்டிப்பா எனக்காக வாழுவான். उसको अभिषेक करूंगा तो निश्चय मेरे लिए वो जिएगा। கோலியாத்தை கூட தள்ளிடுவான், वो गोलियात को मार गिराएगा, சிங்கத்தை அடிச்சிருவான். शेर को मार गिराएगा। இப்படிப்பட்ட அபிஷேகத்தை நான் இவனுக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். ऐसा अभिषेक मैं इसको ही दूंगा। தாவீதினிடத்துல இருந்த ஒரு காரியம் என்னது? दाऊद के पास एक बात था, क्या है? தாய் தகப்பனால் தள்ளப்பட்டவர், माता पिता से दूर किया गया, சகோதரனால் தள்ளப்பட்டவர், भाइयों से दूर किया गया, அவருடைய கூட்டத்தில் அவனை சேர்க்கவே இல்லை. उसके झुंड में उसे मिलाया ही नहीं। இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலையும் சுபாவம் கூட அப்படி இருக்கலாம். आज हमारी स्थिति हमारे स्वभाव ऐसे हो தாவீதை सकते हैं। போல புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், दाऊद के समान हम भी अलग किए गए கானான் होंगे, ஸ்திரியை போல, कानान स्त्री के समान, அந்த 100க்கு அதிபதியை போல. 100 के अधिकारी के ஆனா समान। எல்லாருக்குள்ள இருந்த மகிமை என்ன அப்படின்னா, पर सबके पास क्या महिमा की बातें थी? அவர் நல்லவர், அவர் பெரியவர், वो बड़ा है, அவர் கொஞ்சம் பேசினாலும் பரவாயில்ல எனக்கு தருவார். वो थोड़ा बात करे तो भी मुझे देगा, அதனால இயேசுவானவர் விடவே கூடாது, इसलिए यीशु को छोड़ना नहीं है, கண்டிப்பா எனக்கு உதவி செய்வார். कैसा भी मेरा मदद அந்த करेगा। நோக்கத்தை தான் கர்த்தர் பார்த்தார். वो विश्वास को, वो विचारों को प्रभु ने देखा, அதனால பின்வாங்கவே கூடாது. इसलिए पीछे नहीं होना है। தேவன் என்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर मुझे ऊंचा करने के लिए அவர் सामर्थ्य है, நிச்சயமாக என்னை பலப்படுத்த और வல்லவராய் निश्चय मुझे இருக்கிறார். बलवंत बनाने के लिए सामर्थ्य அவர்தான் है। சர்வ வல்லமையின் தேவன். वही सर्व सामर्थ्य அவர் परमेश्वर, சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். वो कहा तो हो जाएगा, उसने आज्ञा दिया तो रुक जाएगा। அதனால அந்த வார்த்தை கிடைக்கும் वரைக்கும் நம்ம காத்திருந்தோம். इसलिए वो शब्द मिलने तक हम इंतजार में रहना நம்மை है। அப்படியே ஆசீர்வதிப்பார். परमेश्वर भी हमें ऐसी ही आशीष हम करेगा। எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணலாம். हम सब आंखों को बंद करेंगे, प्रभु की ओर प्रार्थना करेंगे। சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள் என்றுரைத்தார். தமது
உமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் சொந்தமான வதவாத ஒரு ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ. बिना काम का मतलब बेकार स्त्री, वो कानान स्त्री थी. நீ நாயை போல இருக்குன்னு சொல்லிட்டாரு. तो कुत्ते के समान है ऐसा ஆனா कहते हैं. வெறுமையா அல்ல, நிறைவுள்ளவளாய் போனா. परंतु खाली नहीं, भर कर हो गई. 100க்கு அதிகாரி. 100 का अधिकारी. அவன் சொல்ல, ஆண்டவரே நீர் சர்வ வல்லம் உள்ளவர். वो कहता प्रभु आप सर्व सामर्थ्य ஒரு हैं. வார்த்தை சொன்னா போதும், एक शब्द कहेंगे काफी है, பிள்ளை என் வேலைக்காரன் मेरा சுகமாயிருவான். नौकर चंगा हो जाएगा. தேவன் சர்வபூமி ஆளுகிறவர். परमेश्वर सर्व भूमि पर राज करना. தாழ்மை உள்ளவர்களை அவர் இரக்கம் காமிக்கிறார். नम्र वालों को वो अनुग्रह प्रकट நம்ம करता है. உண்மையிலே இந்த மனுஷர்களை போல இருப்போம். हम सच में इस मनुष्य के समान रहेंगे. கர்த்தர் சொல்லுவார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. प्रभु कहेगा, हे स्त्री तेरा विश्वास बड़ा है. நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்றாரு, 100 के अधिकारी को देखकर कहता है, இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவே இல்லை. पूरे इजराइल में मैंने ऐसे विश्वास देखा नहीं है. ஏன் நம்மட்ட அப்படி விசுவாசம் இல்லையா? क्या हमारे पास ऐसे विश्वास அப்ப नहीं है? என்னையும் பார்த்து கர்த்தர் அப்படிதான் तो சொல்றாரு, हमें भी देखकर प्रभु ऐसे ही कहे, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. हे स्त्री तेरा विश्वास बड़ा है. நல்லவரே நன்றி சொல்லுகிறோம் அப்பா. अच्छे परमेश्वर आपको धन्यवाद. நன்றி ஏசப்பா. धन्यवाद என்னுடைய प्रभु. விசுவாசத்தை உயர்த்துகிறவர், हमारे विश्वास को बढ़ाने என்னுடைய वाले, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர். हमारे विश्वास को बढ़ाओ. என்னுடைய விண்ணப்பத்தை நீங்க கேட்கணும் हमारी தகப்பனே. विनतियों को आप सुने प्रभु. நாங்கள் எதெல்லாமோ கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். हम बहुत कुछ मांग करते रहते हैं. ஒருவேளை பிள்ளைகளுடைய அப்பத்தை எங்களுக்கு தரக்கூடாது என்று மறுக்கப்பட்டதோ, हाँ, बच्चे की रोटी हमें देना ऐसा इनकार किया गया हो, ஆனால் அவள் தன்னை தாழ்த்துகிற பொழுது पर वो जब अपने आप को नम्र की, அவள் விரும்புகிறதை கொடுத்து ஆசீர்வதித்தார். उसे उसके मांग को देकर उसे आशीष அந்த நொடி பொழுது அவருடைய மகள் ஆரோக்கியம் அடைந்தார். उसी क्षण में उसकी बेटी चंगी हो எவ்வளவு गई. மகிமையான வார்த்தையை சொல்லி நீர் ஆசீர்வதித்தீர். कितनी महिमा की शब्दों को कहकर अपने आशीष. எந்த ஒரு மனுஷனையும் புறம்பே தள்ளாதவர், कोई भी मनुष्य को दूर नहीं करता. எல்லா வியாதிகளையும் சுகமாக்குகிறவர், सारी बीमारियों को चंगाई देता அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிறவர், है. बंद दरवाजे को आप खोल देते हैं. தரையில கிடக்கிறவனை எழும்பி உட்கார வைக்கிறவர். जो जमीन पर पड़ा है उसको उठाकर खड़ा कर देता அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் है. ஆராய்க்கிறோம். ऐसे परमेश्वर की हम आराधना करते நன்றி சொல்லுகிறோம் हैं. அப்பா. धन्यवाद करते हैं நடக்க पिता. வேண்டிய வழியில் எங்களை நடத்துங்க. चलाने के उस मार्ग में हमें चलाइए. எப்பொழுது நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கிறோம். हमेशा हम आप पे बने रहे. தாவீது சொன்னது போல, दाऊद ने जैसे कहा, அவர்தான் எனக்கு கோட்டை, वही मेरा चट्टान, அவர்தான் எனக்கு அரணா இருக்கிறார். वही मेरा दृढ़ ஓ, गढ़ அவர் है. என்னை ஒரு நாளும் वो கைவிடுகிறது. मुझे कभी छोड़ेगा नहीं. அவர் நீரோடையில நடத்துகிற ஆட்டுக்குட்டியை போல என்னை நடத்துகிறார். वो जो नदी किनारे चरने वाले भेड़ के समान मुझे चला. அப்படியே கர்த்தரமே ஆசீர்வதிப்பார். ऐसे ही परमेश्वर में आशीष கொடுக்கப்பட்ட करे. அருமையான தசபாகங்களை இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ये वे दशमांश को यीशु मसीह के नाम से आशीष करते கர்த்தர் हैं. ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष உம்முடைய कीजिए. சமூகத்துல முதலாவது கொடுக்க வேண்டும் என்று ஆசையோடு வைத்திருக்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் आपकी ஆசீர்வதிக்கிறார். उपस्थिति में पहला देने के मन से जो करने वाले सारी बातों को अपने आशीष, குறைவில்லாத ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். बिना कमी का चंगाई आशीष और आरोग्य को आप நீ दीजिए. தருவதற்காக நன்றி आपने சொல்லுகிறோம். दिया उसने धन्यवाद. ஜெபம் கேட்டதுக்காக நன்றி प्रार्थना சொல்லுகிறோம். सुनी उसने இயேசு धन्यवाद. கிறிஸ்து நாமத்துல प्रभु பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता. आमीन. ना हालातों से डर, थोड़ा विश्वास कर, वो वफादार है, थोड़ा रख तू सबर. ना हालातों से डर, थोड़ा विश्वास कर, वो वफादार है, थोड़ा रख तू सबर. थोड़ा तेरे बुके हो जाएंगे मौजूद तेरे जितने रुके हो जाएंगे मेरा देश मौजूद है यहाँ, 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 मौजूद है यहाँ,
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வல்லமையும் ஆமென். Praise the Lord.